வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பயங்கரமா தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களால ஒரு முடிவுக்கே வர முடியல. என்ன இது? என்ன பண்ணுறதுன்னு தெரியும். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கே. அந்த ஒரு நாள்ல நம்ம வந்து அந்த எலக்ட்ரிஷியன தேடி கண்டுபிடிக்கிறதா? இல்ல என்ன பண்ணுறது? அப்போ கூட அவங்க வந்து காட்டின ப்ரூஃப் எல்லாமே வந்து காட்டியிருக்கானே. இப்ப எல்லாத்தையும் முறியடிக்கணும்னா, எனக்கு நெறைய ஆதாரங்கள் தேவைப்படுது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள வேண்டிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா அவங்க அண்ணி வராங்க. "என்ன ஆனந்தி தூங்கலையா?" அப்படின்னோனே, "இல்ல இல்ல அண்ணி தூக்கமே வரமாட்டேங்குது அண்ணி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. இப்போ கூட வந்து அவன் நான் பார்த்தேன் ஆனந்தி எல்லாத்தையுமே பார்த்தேன். அவன் உன்ன மிரட்டிட்டு இருந்தான் அதானே?" அப்படின்னோனே, எப்படி தெரியும் உங்களுக்கு அண்ணி? எல்லாம் நான் பார்த்தேன். உன் அண்ணன் தண்ணி எடுக்க வந்தார்ல, அப்பதான் நான் பார்த்தேன். இந்த மாரி அவன் பண்றான்ல, அவனுக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் வரேன். நீங்க என்ன அண்ணி சொல்றீங்க?" அப்படின்னோனே, "வேற என்ன எப்பவும் போல தான் என் கைவசம் இருக்குல்ல. அதனால தவறான பொருள நான் கலந்து குடுத்துட்டேன். நல்லா தூங்கிடுவான். அதுக்கப்புறம் அவன் எழுந்துக்கவே முடியாது." அப்படின்னோனே அதிர்ச்சி அடையிறாங்க. "என்ன நீ சொல்றீங்க?" "ஆமா. பின்ன என்ன உன்ன வந்து வந்து தொல்ல குடுத்துக்கிட்டே இருக்கான். அதனால நான் சும்மா விட முடியுமா? தூங்குனாவாது நிம்மதியா இருப்பாளே." "எப்படி அண்ணி? அவன் தான் வீட்ல சாப்பிடுறது இல்லையே. நம்ம தான் அவனுக்கு சாப்பாடு போடுறது இல்லையே. அப்புறம் என்ன உன் அண்ணன் தான் இருக்கார்ல. தண்ணி குடிக்கிறீங்களாம்மா மச்சான்? இத குடிக்கிறீங்களா மச்சான்? எடுத்துன்னு போய் குடுக்குறார்ல. அதான் கலக்கி குடுத்துட்டேன்." அப்படின்னோனே, "அண்ணி" அப்படின்னோனே, "ஆமா பின்ன என்ன? இது என்ன ஒரு காமெடின்னா, அந்த காலக்கெயினும் இத குடிச்சுட்டாரு." அப்படின்னோனே, "என்ன நீ சொல்றீங்க?" "அண்ணனுமா?" "ஆமா. பின்ன அவரும் தானே உனக்கு தொல்ல குடுக்குறாரு. குடிக்கட்டும் குடிக்கட்டும் 2 பேரும் நல்லா தூங்கட்டும்." அப்படின்னோனே, "அண்ணி எனக்கு ஒரு ஐடியா" அப்படின்றாங்க. "என்ன ஐடியா?" "அண்ணி இப்போ அவன் என்கிட்ட வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துட்டு வந்து கோர்ட்ல காட்டுனான்ல." "ஆமா. என்ன ரொம்ப தப்பா காட்டுனான்ல ஒரு வீடியோல." "ஆமா நீ அடிச்சேன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கான்." "ஆமா நான் அடிச்சேன்னு சொல்லிட்டு காட்டுனான்ல." "அப்போ கொஞ்சம் தானே அவன் எடுத்து எடிட் பண்ணி காட்டுனான். அப்போ முழு வீடியோவும் அவன் ஃபோன்ல தானே இருக்கும் அண்ணி." அப்படின்னோனே, "ஆமா ஆனந்தி இத பத்தி நம்ம யோசிக்காம போயிட்டோமே. கண்டிப்பா அவன் ஃபோன்ல தான் இருக்கும் அண்ணி. அவன் ஃபோன எப்படியாவது எடுத்துடணும் அண்ணி. எடுத்துட்டா கண்டிப்பா அந்த பிரச்சனைய நம்ம தீர்க்க முடியும். அந்த முழு வீடியோவும் நம்ம கைப்பற்ற முடியும்." அப்படின்னோனே, "அவன் தான் இப்ப தூங்கிட்டு இருக்கான்ல. அவன் ஃபோன எடுப்ப சரி. அவனோட வந்து நம்பர எப்படி போடுவ?" அப்படின்னோனே, "சரிங்க நீ முதல்ல ஃபோன் எடுக்கலாம். அதுக்கப்புறம் யோசிக்கலாம்." அப்படின்னோனே, "அண்ணி நிஜமாவே தூங்கிட்டானா? இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். தூங்குறானான்னு சொல்லிட்டு பார்த்தோனே, நான் பார்த்தியா நான் குடுத்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டான். இந்தா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து பொறுமையா போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்பாடா ஃபோன் நமக்கு கைக்கு கிடைச்சிச்சு. சரி அவனோட ஃபோன் கிடைச்சிச்சு. ஆனா என்ன ஃபோன் நம்பர் போட்டு லாக் பண்ணியிருக்கான்னு தெரியலையே. இப்ப எப்படி ஆனந்தி கண்டுபிடிக்கிறது? ஒரு வேளை நடுவுல எழுந்து வந்துட்டானா என்ன பண்றது? ப்ளீஸ் ஆனந்தி சீக்கிரம் பண்ணு." அப்படின்னோனே, ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனா ஒண்ணுமே வந்து லாக் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. "என்ன நீ லாக் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. கடைசி பாயிண்ட் அண்ணி. இதுல லாக் ஓப்பன் ஆகலன்னா அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிடும். ஒண்ணுமே பண்ண முடியாது." "சரி ஆனந்தி நல்லா யோசிச்சு பாரு. வேற ஏதாவது உனக்கு தெரியுமான்னு?" நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. கொடூர புத்திக்காரனோடது என்னவா இருக்க போகுது? எல்லாம் என்னை ஏதாவது சொல்லி தான் அவன் திட்டி தான் அத லாக் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. அவர் திட்டுறதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. "அண்ணி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அண்ணி. அவன் கண்டிப்பா கொடூர புத்தியோட தான் உன்ன லாக் பண்ணியிருப்பான். இருங்க வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு லாக் ஓப்பன் பண்ணுறாங்க. "என்னடி ஓப்பன் பண்ணிட்டேன். நம்பவே முடியல. எனக்கு தெரியாது அண்ணி இப்படிப்பட்டவங்களால என்ன வந்து சீக்ரெட் நம்பர் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு." அப்படின்னோனே, "அப்படியாடி?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஒண்ணு ஒண்ணா. பார்த்தா வீடியோஸ் நெறைய கொட்டி கிடக்குது. "என்ன நீ இவ்ளோ வீடியோஸ் எல்லாம் பிசினஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க நீ பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா வச்சிருக்கா அண்ணி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா எடுத்து எடுத்து பார்க்குறாங்க. "அண்ணி அந்த வீடியோ மட்டும் காணலையே அண்ணி." அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்த்தா, அது இல்லாம நெறைய வீடியோஸ் இருக்கு. "பார்த்தீங்களா அண்ணி என்னென்ன வீடியோ வச்சிருக்கான்னு?" சொல்லிட்டு, "ஆமா எப்படியெல்லாம் வந்து ஒய்ஃப கொடுமைப்படுத்தணும் அப்படின்ற வீடியோலாம் வச்சிருக்கா அண்ணி. விதவிதமா என்ன கொடுமைப்படுத்துனா அண்ணி. இதெல்லாம் பார்த்து தான் நீ கொடுமைப்படுத்துனா போட்டுருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வீடியோவும் கிடைச்சிடுது. "அண்ணி இந்த வீடியோ தான் அண்ணி. பார்த்தீங்களா அண்ணி இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு?" சொல்லிட்டு, "ஆமா இரு இரு என்னோட செல்ஃபோன்ல அப்படியே நம்ம எடுத்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்ஃபோன்ல அப்படியே வந்து மாத்திக்கிறாங்க. அடுத்து வந்து அவர் வச்சிருந்த எல்லாமே காப்பி பண்ணிக்கிறாங்க. "அண்ணி இது எல்லாத்தையும் காப்பி பண்ணலாம்." "எதுக்குடி இது எல்லாத்தையும்?" "இருக்கு காரணம் இருக்கு அண்ணி. எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கலாம். அவன் எப்படிப்பட்டவன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேணாம். நல்லவன் மாரி நடிச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் நல்ல பேர் சம்பாதிச்சுட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான்ல. இந்த பேரு நல்ல பேரு எப்படி வந்து இதெல்லாம் காமிச்சா வருதுன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலாம்." அப்படின்னு "சூப்பர் ஐடியாடி. இது மட்டும் போதும்ல. இது டைவர்ஸ் கிடைச்சிடும்ல." "அதெல்லாம் போதாது அண்ணி. இது ஒரு 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 விஷயம் தான். இன்னும் நெறைய இருக்கு. முதல்ல இத நம்ம எடுத்துப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காப்பி பண்ணிட்டு, "சரிங்க அண்ணி இப்ப வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. எடுத்துட்டு போய் அங்கேயே வச்சுடுங்கன்னு" சொல்லிட்டு வச்சுடுறாங்க. அப்பாடா! பெரிய ஆதாரம் ஒண்ணு கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் தானே இருக்கு அது வீரபத்திரனுக்கு அப்படி யோசிக்கிறாங்க.